ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க பூரண கொழுக்கட்டை எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் கொழுக்கட்டை மாவு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது போல் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி கரெக்டான பதம் வந்தோடனையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். கடலை பருப்பு வேக வச்சு நான் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு பவுல் சேர்த்துருக்கேன் பாருங்கள். தேங்காய் துருவல் ஒரு தேங்காய் மூடி திருவிட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன், ஒரு பவுல் அளவுக்கு. அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காய் நச்சு நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து வாசனைக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வச்சுருங்க. அந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இது போல் கையில் எண்ணெயாச்சும் நெய்யாச்சும் தடவிட்டு கரெக்டாக அந்த சேஃபுக்கு நம்ம பூரணம் வைக்கிற அளவுக்கு சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதாக செய்யலாம், பெருசாக வேணால் பெருசாக செய்யலாம். பாருங்கள், பூரணம் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். கரெக்டான சேஃபுக்கு மாவு உடையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது கொழுக்கட்டை சேஃபு. வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னொரு கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். இது போல் நீங்கள் மேலே இது போல் தட்டி விடுங்க, சேஃப் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், கையால் செஞ்சுட்டோம். அச்சில் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன். கையால் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து அச்சில் வச்சுட்டு இப்போ பூரணம் எடுத்து வைங்க. சூப்பராக கரெக்டான சேஃபு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கையால் செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா அச்சு வச்சு செய்யுங்க. சூப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வெந்துச்சுனாவே போதும். இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வந்து கரெக்டாக வந்துருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ண போகிறோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குது. டேஸ்ட்டு பார்க்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.